வணக்கம் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? யூடியூபர் ஃபெலிக்ஸ் வீட்ல சோதனை, போலீசார் சோதனை. அந்த சோதனையை தடுத்து போலீசாரையே சோதனை செய்ய சொன்ன ஃபெலிக்ஸ் மனைவி. ஸோ இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதே போல யூடியூபர் ஃபெலிக்ஸ் வந்து திருச்சி சிறையில் அடைக்கிறதுக்காக கூட்டு போகும்போது பெண் காவலர்களே அவரை கூட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வுடன் இருக்கிறோம் டிபார்ட்மெண்ட்ல அப்படிங்கிறத காட்டுறதுக்காக காவல்துறை வந்து பெண் காவலர்களை பயன்படுத்தி அவர் வந்து கூட்டு போயிருக்காங்க. இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பெண் காவலர்கள் தான் அவரை கூட்டு போறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பெண் காவலர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்றதுக்காக. இது இங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போன்று நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா அதாவது உங்கள் நண்பன் யார் அப்படின்னு சொல்லுங்க, உங்களை பற்றி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு யூஸ்வலா நம்ம இளைஞர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுவாங்க. அந்த நட்பு ஒரு ஒருவருடைய நட்பு யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட நட்பு சவுக்கு சங்கரோட நீண்ட காலத்துக்கு இருந்தது. அதுதான் வந்து இன்னைக்கு அவரை சிறையில் அடைக்க காரணமாக இருக்கு. அதாவதுங்க, இவங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் பெங்களூர் போனாங்க. அண்ணாமலை பதவியை விட்டு அகற்றுவதற்காக ஒரு மீட்டிங். அதுல நம்ம இந்த திருப்பதி நாராயணன் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னா சொல்லப்படுது. அதுக்கு காரணம் கேடி ராகவனோட இன்ஃபுளுயன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. நிறைய அவருக்கு வீடு இருக்குங்கிறாங்க. தன்னுடைய மூன்றாவது மனைவிக்கு சவுக்கு சங்கர் வீடு வாங்கி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுலாம் செய்திகளாக இருக்கிறது. அது உண்மை இல்லைன்னு சொல்லி இப்ப கூட ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அது உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட என்ன மாதிரியான செய்திகள் நம்மை வந்தடைகிறது சவுக்கு சங்கரை பத்தி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன். ஒரு நீதிபதியை தரக்குறைவாக பேசியதற்காக அவர் சிறையில் அடைக்கிறார். அப்போ வந்து என்ன சொன்னார் சவுக்கு சங்கர் அப்படின்னா, இனிமேல் நான் வந்து யாரை பத்தியும் தரக்குறைவெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பொது மன்னிப்பு கேட்டு வெளில வந்தது. ஆனால் அதற்கு பிறகுதான் அவர் அதிகமாக வந்து திமுக அரசையாகட்டும், பெண்கள் ஆகட்டும், பெண் காவலர்களை ஆகட்டும், யாரை வேண்டுமானாலும் கண்டபடி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நடிகை வந்து 50 கோடி ரூபாய் சொத்து துபாயில் வாங்கியிருக்காங்க. அப்படி அவங்கள பத்தி கேவலமா பேசுறது, ஏதோ அதாவது ஆதாரம் இருக்கோ இல்லையோ எதையாவது ஒன்றை போட்டு பொய்யை அதிகமாக பரப்பி கொண்டிருந்தார் சவுக்கு சங்கர் அவர்கள். அதே போல ஏடிஜிபி அருண் அவர்களை பற்றி கூட ஒரு ஏதோ கேவலமாக அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. குறிப்பா பெண் காவலர்களை பற்றி பேசியதுனாலதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இன்டர்வியூ எடுத்தவர் யூடியூபர் ஃபெலிக்ஸ் ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனல்ல பண்ணாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். பட் இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி யூடியூபர்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது எனக்கு நான்லாம் பார்த்தேன்னா ஃபெலிக்ஸ் பேசுறத நான் ரொம்ப சுவாரஸ்யமா கேட்பேன் ஒரு காலத்துல. பட் இந்த லாஸ்ட் 1 இயரா பாத்தீங்கன்னா அந்த சேனல் பக்கமே நான் போறது இல்லை. காரணம் பொய்யா சொல்லிட்டு அந்த நம்பகத்தன்மை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் மீதான நம்பிக்கை போய்விட்டது அப்படின்னு தான் சொல்றேன். அதற்கு காரணம் இந்த கடந்த 1 வருடமாக சவுக்கு சங்கரோட மிக நெருங்கிய நண்பராகிவிட்டார். சவுக்கு சங்கர் சொல்றது அவருக்கு வேதவாக்காகிவிட்டது. இருவரும் சேர்ந்து பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நன்றாக தெரிகிறது. அதுவும் அவர் சிறைக்கு சென்று வந்ததற்கு பிறகு கடந்த வருடத்துக்கு அப்புறம் சவுக்கு சங்கரோட வியூஸ் வந்து அதிகமாச்சு. யூடியூபரா அவருடைய சேனல் நான் பேசுறது கேக்குதா? நான் பாட்டு மைக் எங்கேயோ வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். யூடியூபரா வந்து அவரு நிறைய வியூஸ் போக ஆரம்பிச்சு. அதுல என்ன பண்ணிட்டாரு, யாரை பத்தி பேசினாலும் என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். அந்த வகையில சவுக்கு சங்கருக்கு மிகப்பெரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தியது இந்த பெண் காவலர்களை பற்றி பேசியது. சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். அவர் வீட்டுல கஞ்சா இருந்தது. அவர் இருந்த அறையில தேனியில ஒரு பெண் கூட இருந்தாங்க. அதே போல அங்க வந்து கஞ்சா பயன்படுத்தப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்படுகிறதுங்க. ஸோ இது அதுல இருக்கிற உண்மைத்தன்மை என்னங்கிறது கோர்ட் முடிவு பண்ணிட்டோம். இதை தொடர்ந்து தான் ஃபெலிக்ஸை வந்து தேட ஆரம்பிச்சாங்க. ஃபெலிக்ஸ் வந்து டெல்லிக்கு போயிட்டாரு. டெல்லியில இல்ல, உத்தரப்பிரதேசத்துல நொய்டாலே எங்கேயோ வந்து அவர் கைது பண்ணாங்க. நொய்டாங்கிறது இதுல இல்லையா? ஓகே. அங்க கைது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுல குறிப்பா வந்து அவரை ரயில் மூலமாகத்தான் இதுக்கு திருச்சி கொண்டு வந்தாங்க. திருச்சிக்கு வந்த பிறகு அவர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். இன்னைக்கு காலையில அவருடைய வீட்டுக்கு போன காவல்துறையினர், லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து அவர் வீட்டை சோதனை பண்றதுக்காக போனாங்க.
போனபோது அங்க என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க மனைவி உங்க எல்லாரையும் செக் பண்ணணும். நீங்க ஏதாவது எடுத்துட்டு வந்து எங்க வீட்ல வச்சீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி, அவங்களே காவல்துறையே மிரட்டினாங்க. இல்லம்மா எங்களெல்லாம் நீங்க செக் பண்ண முடியாது. நாங்க அதுக்கு பிறகு வாரண்ட் வச்சிருக்கோம். நாங்க செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நேரா உள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. கரண்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஈவினிங் அப்டேட் பண்ணலாம். பட் ஃபெலிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு நேர்மையான யூடியூபர் அப்படின்னு நான் என்னுடைய இதுல இருந்தது. பட் சேராத இடத்துல சேர்ந்தா இப்படிதான் அப்படிங்கிற மாரி நம்ம பேச்சு தவறாக போய்விடுங்கிறதுக்கு உதாரணம், தவறான நண்பர்களை பெறுவது அப்படின்னு தான். தவறான நண்பர்களை பெற்றதன் மூலமாகத்தான் அவர் வந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த வகையில ஃபெலிக்ஸ் செய்தது சரியா, தவறா அப்படிங்கிறது வந்து இவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஸோ இன்று மாலை தெரிந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் நெறைய பேசுவோம். ஸோ ஃபெலிக்ஸ் வீட்ல என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிறத பத்தியும், ஸோ ஒரு யூடியூபரா எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயல்படக்கூடாதுன்னு கத்துக்க வேண்டும். கத்துக்கணும் இவங்கள்ட்டலாம் இருந்து. ஸோ அத யூடியூபர்ஸ்க்கும் ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட வேண்டும், எந்த மாதிரியான விஷயங்கள நம்ம யூடியூப்ல பேசணும், எத பேசக்கூடாது. இந்த மாரி பேசினால் இந்த மாரி ஒரு மோசமான பின்விளைவை சந்திக்க நேரிடும். ஃபெலிக்ஸ் மாதிரி கைது செய்யப்பட கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. நான் கூட கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். "அப்பா நீங்க அந்த மாரி கமெண்ட்ஸ் போடுறது, உங்க ஐபி அட்ரஸ் எடுக்கிறது ரொம்ப எளிது. நீங்க மொபைல்ல இருந்து பண்ணாலும் சரி, உங்க சிஸ்டம்ல இருந்து பண்ணாலும் சரி, லேப்டாப்ல இருந்து பண்ணாலும் சரி, உங்களை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப சுலபம். நீங்க ஏதோ நெனச்சுட்டு இருக்கீங்க, நம்ம பண்ண முடியாது அப்படின்னு. நீங்க விபிஎன்ல போட்டாலும் சரி, எதுலேருந்து கமெண்ட் போட்டாலும் சரி, ரொம்ப எளிதாக உங்களை கண்டுபிடித்து விட முடியும். நீங்க பேசுறவங்க மட்டும் இல்ல. யூடியூப் கமெண்ட்ஸ்ல கேவலமா பேசுறவங்களையும், அ பேசுறவங்களுக்கு எதிராகவும் நம்ம வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். எல்லாரும் கோர்ட் கேஸ்ன்னு போய் அது நேரத்த வீணடிக்க வேண்டாம்னு யோசிப்பாங்க. ரொம்ப முடியல அப்டின்னா, ஒருத்தர் இன்னும் தரக்குறைவா பேசிட்டே இருக்காரு அப்டின்னா, கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுப்பது. சமீபத்தில அதிமுகவை சார்ந்த அதிமுக ஒரு நல்ல பொறுப்புல இருக்கிற ஒரு திருநங்கை. அவங்க பேர் வேண்டாம்னு நெனைக்கிறேன். அ அவர்களுக்கு ஒரு நஷ்டஈடு கேட்டு ஒருத்தர் மீது ஒரு யூடியூபர் மீது வழக்கு போட்டிருந்தாங்க. அவர் வந்து ட்விட்டர்லயும், சோசியல் மீடியால அவங்கள பத்தி கேவலமா பேசினதாகவும், அ வழக்கு போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,00,00,000 லாஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரூ. 50,00,000 அவங்களுக்கு நஷ்டஈடு பே பண்ணணும்னு சொல்லி, ஒரு 2, 3 வருடங்களுக்கு பிறகு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதுக்கு அந்த யூடியூபர் வந்து அப்பீலுக்கு போனார் உயர்நீதிமன்றத்தில. அவருடைய எ அப்பீல் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏன்னா, அந்த ஃபைன் அவர் பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அந்த அளவுக்கு அவர் கேவலமா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்ப சுப்ரீம் கோர்ட் அவர் போவாரா? அல்லது சிறை தண்டனை 2 வருஷமோ, 3 வருஷமோ சிறை தண்டனை பிளஸ் அந்த ரூ. 50,00,000 பே பண்ணணுங்கிற மாரி ஒரு செய்தி கொஞ்ச நாள் முன்னாடி செய்தித்தாள்கள்ல வந்துச்சு. அவர் நம்ம எல்லாருக்கும் நெருக்கமானவர் தான். ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் யூடியூப்ல பேசுறதோ, அல்லது ஒருத்தர் தரக்குறைவா பேசுவதோ, யாரோ ஒருத்தர் தன்னுடைய சுதந்திரத்தை தடுப்பதற்காக இஷ்டத்துக்கு பேசுறது, ஒருத்தர வந்து சொட்டத்தலன்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாடம். ஒருத்தர கேவலமா பேசி, தரக்குறைவாக பேசினால், நம்ம நீதிமன்றங்களுக்கு சென்றால் நியாயம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கிறது. ஸோ இந்த ஃபெலிக்ஸ் மற்றும் சவுக்கு சங்கர் விவகாரத்திலும் பெண் காவலர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இது நிச்சயமாக கிடைக்கும்னு நான் நம்புறேன். பார்க்கலாமே. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நன்றி. தேங்க் யூ ஆல். ஸோ ஆதரவு அளிக்கின்ற அத்தனை